வருஷமாயிருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுதே. 12 வருஷமாயிருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுதே. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சே. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சே. வா வா தம்பி இயேசு அழைக்கிறார். வா 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 தங்க இயேசு அழைக்கிறார். வா வா தம்பி இயேசு அழைக்கிறார். வா 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 தங்க இயேசு அழைக்கிறார். இயேசு நம்மை அழைக்கிறார் எழுந்து ஒளி வீசவே. இயேசு நம்மை அழைக்கிறார் எழுந்து ஒளி வீசவே. பிரைட்டாக ஜொலித்திட பிரைட்டாக ஒளி வீச இயேசு அழைக்கிறார் ஓடிவா. பிரைட்டாக ஜொலித்திட பிரைட்டாக ஒளி வீச இயேசு அழைக்கிறார் ஓடிவா. இயேசு அழைக்கிறார் ஓடிவா. ஒளியான என் இயேசுவாய் ஒளிர்வேன் நான் அவருக்காய். ஒளியான என் இயேசுவாய் ஒளிர்வேன் நான் அவருக்காய். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். கரைகாண உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஒளிர்வேன். இயேசுவை அறியா மாந்தற்கு வழிகாட்டும் விண்மீனாய் ஒளிர்வேன்.
பாடான பாடு 3 செகண்டுல எனக்கு மாறி போச்சுதே 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்டுல எனக்கு மாறி போச்சுதே என்ன தேடி வந்தாரே சுகம் கொடுத்தாரே என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுதே என்ன தேடி வந்தாரே சுகம் கொடுத்தாரே என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சுதே சந்தோஷம் வேணுமுன்னா இங்கே வாருங்க சமாதானம் வேணுமுன்னா இங்கே வாருங்க உங்க சங்க இங்கே வாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசுநாதரை பாருங்க எங்க கிட்ட இல்ல இயேசுநாதரை பாருங்க நெஞ்சம் திறந்து வச்சு கொஞ்சம் பாருங்கீசுவே உள்ளம் முழுவதுமே கள்ளம் நிறைஞ்சு கிடக்கி நெஞ்சம் திறந்து வச்சு கொஞ்சம் பாருங்கீசுவே உள்ளம் முழுவதுமே நிறைஞ்சு கிடக்கி உள்ளே வாரும் உன் பிள்ளையாக்கும் உன் ரத்தத்தாலே என்னை சுத்தமாக்கும் உள்ளே வாரும் உன் பிள்ளையாக்கும் உன் ரத்தத்தாலே என்னை சுத்தமாக்கும் நித்திய தேவனில் நான் நித்தம் வாடுகிறேன் ஜீவனினா நித்தம் நாடுகிறேன் என் நெஞ்சு திறந்து வச்ச கொஞ்சம் பாருங்கீசுவே உள்ளம் முழுவதுமே கள்ளம் நிறைஞ்சு கிடக்கி உள்ளே வாரும் இயேசுவே இந்த எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்தீர் நாங்கள் உமக்கென்று கொடுத்திருக்கிறோம் எங்களையும் எங்களுடைய காணிக்கையும் ஆசீர்வதியும் விசேஷமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் மீட்பர் இயேசுவின் பெயரில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய குருவானவர் ஐயா பயிற்சி குருவானவர் ஐயா மற்றும் திருச்சபையின் மக்கள் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாய் கூட இந்த நாளிலும் நம்மளுடைய விபிஎஸ் நம்மளுடைய தாய் சபையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பு நிகழ்வாகவும் நம்மளுடைய ஜேஎம்சி விபிஎஸ் இதனுடைய சிறப்பு நாளாகவும் இந்த நாளில் அனுசரித்து கொண்டிருக்கிற நாம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு தரிசனத்தையும் ஒரு பாரத்தையும் இந்த நாட்களில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஒரு திருச்சபை ஜெபிக்கவும் தரிசனங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த திருச்சபையை சார்ந்த ஊழியம் என்பதை மீண்டும் 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 நம்மோடு கூட நமக்கு வழி நடத்தி வருகிற ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பாக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற தாங்குகிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 3 வேத பகுதியிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வாக்கியம் இவைகள் எல்லாமே நாம் பார்ப்போம் என்றால் ஒன்று இணைந்தாகவே ஒன்று மற்றொன்றை சார்ந்தே இருக்கும். இந்த மாதத்தினுடைய தலைப்பு மற்றும் வசனமும் என்னவென்றால், நாம் ஒளி வீசுகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்.
மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் 1ஆம் தேதியில் நாம் நம்மளுடைய சட்ட வாக்கியத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கும் அதை சார்ந்துதான் நமக்கு வேத பகுதி இருக்கிறது. 3 வேத பகுதியில் 2 நாளாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்ப்போம் என்றால், யோசியா ராஜா 8 வயதில் ராஜாவாக வருகிறார். 31 வருட காலங்கள் அவர் ஆளுகை செய்கிறார். என்ன நடந்தது அந்த நாட்களில்? திருச்சபையின் மக்கள், அந்த நாட்டின் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவங்களை செய்கிறார்கள், பின்மாற்றமாய் அடைகிறார்கள். சற்று தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நாட்களிலே யோசியா ராஜா ஆலயங்களிலே தூய்மைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய யூத மக்கள், எருசலேம் மக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் அவர்கள் காதுபட கேட்கும்படி அந்த வாக்கியங்களை வாசிக்க செய்து, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் அந்த பாவங்களை மன்னித்த ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்குவதற்கு அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நாம் ஒருமைப்படுவோம், ஒன்று சேருவோம் என்று சொல்லி யோசியா ராஜா அந்த நாட்களில் ஒளி வீசாமல் இருந்த மக்களை ஒளி வீசுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், எத்தியோப்பியா நாட்டை சார்ந்த மந்திரி அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று மீண்டுமாய் திரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து செல்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவரால் பிலிப்புக்கு சொல்லப்படுகிறது, அந்த ரதத்தோடு ஏறு என்று சொல்லி. இப்போது பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட ஏறுகிறார். அந்த இடத்துல அந்த எத்தியோப்பியா மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா என்று கேட்கும்போது, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவர் எனக்கு அறிவிக்காவிட்டால் இது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. பிறகு பரிசுத்த ஆவியானவரால் பிலிப்பு பிரித்து எடுக்கப்படுகிறார். தன் வாழ்க்கையில் ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை பிலிப்பு அந்த இடத்துல செய்கிறதை பார்க்கிறோம். யோசியா ராஜா பின்மாற்றத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், இருளடைந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை வெளிச்சம் கொடுப்பதற்காக வழி நடத்தினார். இந்த இடத்துல ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராய் ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்த அந்த மந்திரியை பிலிப்பு சரியான ஒரு வழிகாட்டுதலை காண்பித்து ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். இருவர் கடந்து செல்கிறார்கள் எம்மாவூருக்கு. இயேசுவை குறித்ததான சிந்தை இருக்கிறது. ஆனால் அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் அவைகள் அவர்களுடைய சிந்தைக்கு இல்லை. அவர்களோடு கூட ஒன்றிணைந்து பயணப்படுகிறார். அன்று இரவு அங்கு தங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலையில அப்பத்தை பிற்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒரு கேள்விக்குறியோடு இருந்த அவர்களுக்கு ஒளி வீசும் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 3 பகுதியும் எதை சார்ந்து இருக்கிறது? ஏதோ ஒரு விதத்தில் ஒளியை வீச வேண்டும், அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய வழி மாற்றங்கள் தடுமாற்றமாக இருக்கிறது, அவைகளிலிருந்து சற்று அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இருக்கிறது. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒளி வீசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விபிஎஸ் தலைப்பும் அதுதான் இல்லையா? ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி வீச வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியை வீச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். யாருக்கு நாம் ஒளி வீச வேண்டும்? எப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவருடைய இருதயத்தின் இயக்கத்தை ஒரு 3 காரியங்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக நம்முடைய மதுரை மாவட்டத்தில் 16 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8 லட்ச சிறு பிள்ளைகள், அதாவது 18 வயதுக்கு குறைவாக இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வைராக்கியத்தோடு வாழ்கிறார்கள். என்ன வைராக்கியம்? ஒரு சில கூட்டங்கள் அறியப்படாத தெய்வத்திற்கு தன்னை எந்த விதத்தில் தன்னை தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒளி வீசுகிறவராய் இருக்கிறேன், அல்லது பயபக்தியாக இருக்கிறேன், அல்லது கடவுள் நீங்கள் விரும்புகிறதை நான் என் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை வித்தியாசமாய் காண்பிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உண்டு. ஆனால் அறியப்படாத ஒரு தெய்வத்திற்கு நேராக இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் யூத நாட்டை வழிநடத்தின உசியா ராஜா மரித்து போகிறார். மரித்த பிறகு அந்த நாட்களை வழிநடத்துவதற்கு ராஜாக்கள் இல்லை. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. கைவிடப்பட்ட ஒரு அனுபவம். அந்த நேரத்தில் ஏசாயா தேவனுடைய சமூகத்தில் போய் சென்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்களை வழிநடத்துவதற்கு என் ஜனங்கள் இப்படி திக்கு திணறி போயிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது, பின்மாற்றத்துக்கு நேராக இருக்கிறது, கடவுளை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை வழிநடத்த வேண்டுமே என்று சொல்லி போய் ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன்? பாருங்க, ஆண்டவருடைய கூக்குரலின் சத்தம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த மதுரை மாவட்டத்தில் இத்தனை லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, பாவமும் விபச்சாரமும் வேசிதனமும் பெருகி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம் இந்த ஜேஎம்சி சிறப்பு ஞாயிறில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். யார் என்னுடைய மக்களை விடுதலையாக்கும்படியாக, யார் என் மக்களை ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் வழிநடத்தும்படியாக, யார் எனக்காக பரிதபிக்கும்படியாக தேவ சமூகத்துக்கு நேராக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் மக்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒன்று தெரியுமா? விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கிறது, விஞ்ஞானத்தின் சூழ்நிலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கிறதோ அத்தனை அதற்கு 10 மடங்குக்கு மேலாக பாவமும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? ஒரு காலத்தில் இந்த குருத்தேட்டர் பக்கம்லாம் போகும்போது ஒரு கூட்டம் கூட அந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போ இன்றைக்கி நீங்கள் சாயங்காலத்தில் ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் கிராஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம யாரையும் குறை சொல்லலை. ஒரு சில பல திருநகைகள் வரிசையாக நின்று இருப்பாங்க. பாவம், விபச்சாரம். இன்னைக்கு பார்த்தோம் என்றால் சிறு பிள்ளைகள், ரொம்ப 5 வயசு தான், 8 வயசு தான், இன்னைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலைக்குள்ளாக மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? 10 வயசுல இருக்கிற பிள்ளைங்க. ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு இன்னும் தெரியலை. இது நம்ம வாசிக்கக்கூடிய இந்த மதுரையில் தான் இருக்கிறது. தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் வாசித்த ஒரு தம்பி வாசித்தார் இல்லைங்களா? நல்லா வாசித்தாருங்களா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. நல்லா வாசித்தாருங்களா? அந்த தம்பியோட பேர் ஜெகதீஷ். அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. நம்மளுடைய திருச்சபை தான் அவனுக்கு அப்பா அம்மா. ஆமீன். நீங்கள் லீவு டைமில் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே வந்து ஜெபமும் பண்ணுவான், தண்ணி குடிப்பான், இங்கே இருக்கிற எல்லாரும் கூடவும் பேசுவாப்புல. பொன்மேனியில் தான் இருக்கிறாங்க. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அண்ணன் தம்பிங்க 2 பேர் ஏறக்குறைய 6-7 வருஷமாக கண்டினியூவாக இந்த விபிஎஸ்ல வந்து ஆண்டவருடைய அன்பை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அன்பு தான் இன்னைக்கு முன்பாக நின்று வேதத்தை தடுமாற்றம் இல்லாமல் வாசிக்கும்படியாய் வைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சாட்சி தான். இதை போல எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களாக இருக்கிறவர்களை உங்களை கேட்டால் தெரியும் இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம், ஒலியை நாம் கொடுக்க வேண்டும். யாருக்கு? நம் மதுரையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, நம் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்மளோடு கூட பழகுகிற மற்ற மனிதர்களுக்கு நாம் ஒளி வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா சொல்றார், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நீங்கள் கொடுத்த பிறகு, இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்த பிறகு நான் போற ஆண்டவரே, நான் போற ஆண்டவரே. தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஏசாயாவா இருந்தார். ஒரு நாள் அருப்புக்கோட்டையில் சாம் என்று சொல்லக்கூடிய 13 வயது உள்ள ஒரு பையன் இருந்தான். இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அவன் போனான். போயிட்டு 10வது நாள் பரலோகத்தை குறித்து, மோட்சத்தை குறித்து எப்பவுமே பாடம், எல்லா பாடமும் அப்படி தான் இருக்கும். 10வது நாள் விபிஎஸ் அண்ணாச்சி சொல்கிறாரு, தம்பி, இன்று நீ மரிப்பாய் என்றால் நீ எங்கே போவன்னு தெரியாது, அதனால் நீ ஏசாமியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி வழி நடத்துகிறாரு.
அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒருவேளை இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க, இயேசுசாமி உனக்கு ஒரு கிரீடத்தை தருவாரு. ஒருவேளை உன் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பு தெரியாது இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை போய் சொல்லுங்க. இல்லைன்னா உனக்கு எத்தனை வயசோ அத்தனை பேருக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க, இயேசுசாமி உங்களுக்கு அத்தனை விதமான கிரீடங்களை கொடுப்பார் என்று சொல்லி அண்ணாச்சி அந்த நாளில் 10வது நாள் VBS முடித்தார். இந்த சாம் ஓடி வந்தான். 13 வயசு அவனுக்கு. தன்னோடு கூட இருக்கக்கூடிய 8 பேருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லியாச்சு. தன் தாய், தகப்பன், நண்பர்களுக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேருக்கு சொல்லிட்டாங்க 13ல். கேட்கல. நம்ம சபை பெரிய சர்ச்சை, கேட்கல. இன்னும் 5 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சாமுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? தன்னுடைய ஹார்ட்டில் அவன் பிறக்கும்போது ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையிடால அவனுக்கு மூச்சு திணறும். வெயில் நாட்களில் அதிகமாய் பலவீனப்படுவான். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவன் சில பல வருடம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் 13 வருட காலங்கள் உயிரோடு இருந்தாச்சு. அவனுடைய மரணத்துக்கு நேராய் கடந்து சென்று விட்டான். மரிப்பதற்கு அன்று காலை அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னான், அப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குதுப்பா, நான் மரிப்பதற்குள்ளாக 13 பேருக்கு இயேசுவை நான் சொல்ல வேண்டும். நான் 8 பேருக்கு சொல்லிட்டேன், இன்னும் 5 பேர் எனக்கு வேணும். எப்படியாவது யாரையாவது கூட்டின்னு வாங்க, எனக்கு முடியலப்பா, நான் இயேசுவை குறித்து சொல்லணும்னு சொல்லி அவன் கதறான். அவன் மரித்தும் போயிட்டான். அவனுடைய பாடியை வச்சிட்டாங்க. அவங்க அப்பாவின் கூக்குரலின் சத்தம் அங்கே பயங்கரமாக இருக்குது. அவங்க அப்பா அழுகிறாரு. ஐயோ, என் மகன் மரிக்கும் போது கூட இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினச்சான். 8 பேருக்கு சொல்லிட்டான், இன்னும் 5 பேர் கேட்டானே, என்னால் அதை செய்ய முடியலையே ஒரு தகப்பனாக இருந்துன்னு சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பார்க்குறாங்க. அந்த சாமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர், அந்த நர்ஸுங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போதெல்லாம் உயிருக்கு போராடும் போது இந்த சாம், டாக்டர் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவான். நாங்கள் சிரிச்சிட்டே போயிடுவோம். இன்னைக்கு அந்த இயேசுவை எங்களுடைய இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி 80க்கும் மேற்பட்டோர் அன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இந்த சாம் தாம் மரிப்பதற்கு ஒரு சில நிமிடத்துக்கு முன்பாக கூட எப்படி ஆகிலும் நான் என் ஆண்டவரின் அன்பை ஒளி வீசக்கூடிய அந்த தகப்பனை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல சரீர சுகபல ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நாம் எண்ணுவதற்கு மேலான காரியங்களை கொடுத்திருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்ல வேண்டும்? நம்முடைய வயதிற்கு ஏற்ற போல் எண்ணிக்கைக்கு ஒருவர் என்று சொன்னாலும் கூட எத்தனை பேரை நம்மளுடைய திருச்சபைக்கு நாம் கொண்டு வந்து இருக்க வேண்டும்? அல்லது நம்மளுடைய திருச்சபையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த VBS, JMC VBS, இன்னும் 20 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களிலே எத்தனை குடும்பங்களை நாம் இணைத்து இருக்க வேண்டும்? அப்படி இணைக்கவில்லை என்றால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியை காண்பிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், எல்லாம் என்னைய பாருங்க, நானே சொல்லிடுறேன். என்ன இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வித்தியாசமாய் போகிறார்கள், ஆசாரியர்கள் வித்தியாசமா இருக்கிறார்கள், மனிதர்கள் வித்தியாசமா இருக்கிறார்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று, ஆனால் அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்று. இந்த சூழ்நிலையில 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 22:30. ஒரு மனுஷனை தேடினேன். இந்த கால வேளையில் ஆண்டவர் இரண்டாவதாக ஒளி வீசக்கூடிய, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்ட ஒரு கூக்குரலின் சத்தம். இரண்டாவதாக திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படியாக. யாருக்காக? நம்முடைய திருச்சபைக்காக, நம் திருச்சபை சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்காக, நம்முடைய JMC பிள்ளைகளுக்காக, நம்மை சார்ந்து ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய 200க்கும் மேற்பட்ட VBS குழந்தைகளுக்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாய் நான் ஒருவரை தேடுகிறேன். முதலாவதாக நீங்கள் முடிந்த அளவுக்கு ஊழியங்களிலே சென்று ஊழியங்களை செய்யுங்கள். ஒருவேளை வயது முதிர்வாக இருக்கிறது, பலவீனத்தின் சூழ்நிலைகள் இருக்கிறது, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம்.
ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக யோனாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் இருக்கிறது? ஒரு ஆமணத்து செடி உருவாகுது. யோனா அதற்கு கீழாக இருக்கிறார். அந்த ஆமணத்து செடி பட்டு போகிறது. யோனா சற்று ஆண்டவரோடு கூட முரண்பாடாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 11ஆம் வசனம் வாசிப்போமா? யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. யோனா அங்கே ஒரு பரிதாபப்படுறாரு. என்னத்துக்கு? ஒரு நாளில் விளைஞ்ச ஒரு ஆமணத்து செடிக்காக. ஆனால் ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம் அது அல்ல, அது அல்ல. நான் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், என் கரத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், என்னை விட்டு தூரம் போகிறார்கள், அவருடைய சிந்தைகள் தூரமாய் இருக்கிறது. அவர்கள் மீண்டுமாய் என் சமூகத்துக்கு நேராய் வர வேண்டும். யோனா, நான் பரிதபிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறேன், ஏன் உனக்கு அந்த பரிதாபம் இல்லை என்று சொல்லி அன்னைக்கு யோனாவோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதை தான் கேட்கிறார். நான் பரிதபிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறேன். எதற்காக? இன்னைக்கு எத்தனை பக்தி வைராக்கியமே மற்றவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? நேற்று நாங்கள் 1 மணிக்கு ஈசனோடைக்கு போயின்னு இருக்கிறோம். செருப்பு இல்லாமல், அடிக்கிற வெயில்ல உடம்புல துணி இல்லாமல் 100க்கு மேற்பட்ட மக்கள் வேஷங்களை போட்டுக்கொண்டு அறியப்படாத ஒரு தெய்வனை நோக்கி அவர்கள் தெரு தெருவாய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடித்தேன். ஒரு மனிதனாகி நாம் கண்ணீர் வடிப்போம் என்றால் ஆண்டவர் எத்தனை கண்ணீர் வடிப்பார். ஒரு நிமிஷம் நம்மளால் அந்த வெயிலில் போய் நிற்க முடியாதுல்ல, செருப்பு இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அவங்க காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஏதோ கடவுளை நான் திருப்திப்படுத்த வேண்டும், ஏதோ ஆண்டவர் என் கடவுள் என் இடத்துல எதிர்பார்க்க செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு 3 காரியங்கள். யாரை அனுப்புவேன்? யார் திறப்பில் நின்று ஜெபிப்பார்கள்? யார் என் மக்களுக்காக பரிதபிப்பார்கள்? காரணம், இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நாம் ஒளி வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லவா? மற்றவரை ஒளியில் நடத்த வேண்டும் அல்லவா? ஆண்டவரின் கூக்குரலின் சத்தம் இப்படியா இருக்கிறது. இறுதியாக ஒரு நாள் ஒரு 2 பேர் மிஷினரிமார்கள் நம்முடைய திருநெல்வேலியிலிருந்து அவர்கள் குஜராத்தையும் தாண்டி ஒரு காட்டுவாசி மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போனார்கள். நக்சலைட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே போயிட்டு இயேசுவின் அன்பை சொல்லுறாங்க. கணவன் மனைவி 2 பிள்ளைங்க. இப்போது 2 பிள்ளைகளும் அவங்க நல்லா ட்ரேடிங் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஒரு 15 வயது 18 வயசு உள்ளவர்கள். என்ன நடந்ததுன்னா, அங்கே இருக்கக்கூடிய நக்சலைட்லாம் சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை வந்தெல்லாம் சொல்லக்கூடாது, அதுக்காக இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் காண்பித்த இடம், அந்த மக்களுக்காக திறப்பில் நின்று அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபத்தை, ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவங்க அங்கே தைரியமாக செய்கிறாங்க. 3 மாதம் கழித்து தன்னுடைய முதல் மகனை என்ன பண்ணாங்க தெரியுமா? 3 பீஸா வெட்டி ஒரு பார்சல் அனுப்பி வச்சிட்டாங்க. நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. கணவனும் மனைவியும் இளைய மகனும் கண்ணீர் வடித்தார்கள். 10 நாட்கள் ஆனது. மீண்டும் கணவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நக்சலைட்டுகளுக்கு எப்படியாகலும் இயேசுவை சொல்லலாமே, இதற்காக தானே நம்ம ஆண்டவர் நம்மை அனுப்பினார் என்று சொல்லி போய் தொடர்ந்து சொன்னார்கள். 9வது மாதத்தில் கணவரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். கொன்று விட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து வச்சுட்டு சொன்னாங்க, இங்கே வந்து இப்படி சொல்லலாம் கூடாது, 2 பேரை எழுந்துட்டீங்க, இன்னும் 2 பேர் தான் இருக்கீங்க, ஒழுங்காக போயிடுங்க, இல்லைனா கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் ஷூட் பண்ணிவிடுவோம் அப்படிலாம் மிரட்டினாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு அந்த மக்கள் மீது தேவையே, அந்த மக்களுக்கு இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். 12வது மாதம் தன்னுடைய இளைய மகன் அவன் அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நக்சலைட்டினுடைய அவங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த சிறு பையனை ஒரு அட்டைப்பெட்டியில் பல துண்டுகளாக வெட்டி ரத்தம் ஒழுக 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 எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டு, போறியா இல்லையா, இல்லை உன்னையும் ஷூட் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னாங்க.
இந்த அம்மாவுடைய அழுகையினால் அந்த நக்சலைட்டுங்க போயிட்டாங்க. இந்த அம்மா அழுகிறாங்க. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று திணறுகிறார்கள். 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது. ஆனால் அந்த கூக்குரலின் சத்தம், அழுகையின் சத்தம் அங்கே இருக்கிற மக்களுடைய காதலை ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு அம்மா வந்து, எம்மா உன் சின்ன பையனை நீ ரொம்ப நேசிப்ப, உன் புருஷன் இறந்தாரு, உன் மூத்த மகன் இறந்தாரு, அதுக்கு கூட இப்படி அழுகலை, ஆனால் இந்த பையனுக்காக இவ்வளோ அழுகிறியம்மா, உங்கள் கடவுள் பார்த்துக்குவாருமா, ஏம்மா அழுகிறீங்க, இப்படி 1 மாதமாக அழுந்து உங்கள் உடம்பை எடுத்துக்கிறீங்களே, அழுகாதீங்கம்மா அப்படின்ற ஆறுதலின் தேர்தலின் வார்த்தை அந்த அம்மாவுடைய காதலை கேட்குது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் எனக்காக அழலை, என் சிறு பிள்ளையை நான் அதிகமாக நேசித்த உண்மைதான், நான் அதுக்காக அழலை, எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையே, இன்னும் எனக்கு பிள்ளைகள் இருந்திருந்தால் அவர்களையும் இயேசுவின் அன்பை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக நான் அனுப்பியிருப்பேன், எனக்கு பிள்ளைங்க இல்லையே, ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இதோ என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தாயார் அதே இடத்துல கண்ணீர் விட்டு அழுதார்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 உண்மை சம்பவங்கள். ஒன்று, சாம் தான் மரிப்பதற்கு ஒரு சில வினாடிக்கு முன்பதாக கூட இயேசுவின் அன்பை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி துடித்தான். இந்த இடத்துல எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் இன்னும் எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி இந்த தாயாரின் கண்ணீரின் ஜெபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதற்காக? நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, இன்னைக்கு திசை திரும்பி இருக்கக்கூடிய வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மளுடைய கடமை. அவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. அவர்களுக்காக பரிதபித்து நம்மளால் முடிந்ததை நாம் கொடுப்பது நம்முடைய கடமை. ஆகவே இந்த 3ஐயும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இனி வருகிற நாட்களில் நாம் ஜெபிப்போம், நாம் ஊழியத்தை செய்வோம், நாம் திறப்பிலே நிற்போம், ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கென்று நாம் ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு செலுத்துகிற ஆண்டவர் நீரப்பா, அந்த அன்பை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் வண்ணமாய் ஏசாயா சொன்னார், இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே, உடைய கூக்குரலின் சத்தம் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒரு கூட்ட ஜனங்களை தேடினேன். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு அருகாமையில், எங்களுடைய திருச்சபையில் அருகாமையில், எங்கள் மதுரையில் எங்களோடு கூட பழகக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரே இப்படி அன்பை நான் சொல்ல போகிறேன் அப்பா. ஆண்டவரே இப்படி அன்பை நான் எடுத்து கூற போகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் பரிதபிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறபடினால இதோ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. வருகிற நாட்களில் நாங்கள் அந்த ஊழியர்களை எடுத்து செய்யணும் அப்பா. எங்களுடைய திருச்சபையோடு கூட ஒன்றிணைந்த ஆண்டவர் அனைத்து ஊழியர்களிலும் எங்களால் முடிந்த மட்டும் ஆண்டவரே செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய மாட்டவர். மரண தருவாயிலிருந்து ஒரு சிறு பையனுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கும் என்றால் ஆண்டவரே இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுத்து எங்களை வழிநடத்தக்கூடிய அன்பு தகப்பனீர் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அந்த தாயாரை போல இன்னும் எனக்கு பிள்ளைகள் இல்லையே, எப்படியாக இந்த மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே பாரப்பட்டு திறப்பில் நின்றார்களே, இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்களால் போய் சொல்ல முடியலனாலும் எங்களுடைய முழங்கால இந்த நாட்கள் நாங்கள் ஊண்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை நம்பி வருகிற 2000 பிள்ளைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் ஒரு நாளைக்கு 10க்கு மேற்பட்ட மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. 20 வகையான ஊழியர்களை செய்ய அப்பா இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறவைகளை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த திருச்சபையிலும் இல்லாத ஒரு சிறப்பான செயல்பாடுகளை எங்கள் திருச்சபை தங்கள் தோளில் சுமந்து கொண்டு திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியிலும் செய்து வருகிற சுவிசேஷ ஊழியமாகிய இந்த VBS JMC VBSக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதில் பங்கேற்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் சாட்சி சொன்ன அருமையான தம்பிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் மூலமாய் நான் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நான் மாறினேன் என்பது ஒரு பெரிய சாட்சி ஆண்டவரே. இப்படியாக அநேகரை வழிநடத்துகிற ஒளி வீசும் ஆண்டவரே கலங்கரை விளக்காக எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளை ஆசீர்வத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கிற டைரக்டர்ஸையும், விபிஎஸ்ல உதவி செய்கிற ஆசிரியர் பெருமக்களையும், விபிஎஸ்க்காக உதவி செய்கிற தன்னார்வலர்களையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வத்து இந்த 10 நாட்கள் நடைபெறுகிற விபிஎஸ்லும் ஜேம்ஸில் நடைபெற்று கொண்டிருக்கிற விபிஎஸ்லும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு திரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்ததாமே அவருடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்கச் செய்து ஆண்டவரே மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கத்தக்கதான ஒரு எதிர்காலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் கெம்பிரமாய் அறுக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஃபாரினில் MBBS படித்து முடித்து மீண்டுமாய் இந்தியாவில் நடைபெறுகிற தேர்வுக்காய் ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. வருகிற நாட்களில் நடைபெறப் போகிற அந்த தேர்வுக்காக ஆயத்தமாகிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை பலப்படுத்தி கர்த்தர் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய ஆத்மா எந்த விதத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மேற்படிப்புக்காக ஹையர் எக்ஸாம்ஸ்க்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். செமஸ்டருக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி திருமணத்திற்காக ஆயத்தமாகிற குடும்பங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய ஆயத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகிற நாட்களில் நற்காரியங்களை வாய்க்க செய்து கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை காண கிருபை செய்தார் என்று சொல்லி பெற்றோர்களும் இல்லை களி கூற நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கடந்த வாரத்திலே பிரசவத்தை கண்டறிந்த அருமையான சகோதரி ரேலினுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் தாயை விட்டு செய்யை பிரித்தெடுத்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நல்ல பிரசவத்தை அருளி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். என் ஆண்டவரே, அவள் காத்திருந்த நாட்கள் மாறி போய் கர்த்தருக்குள் களி கூறுகிற நாட்களை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, கண்ணீரோடும் துயரத்தோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் யாரேனும் இன்றைக்கு நாளையத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தால் என் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களை தொட்டு பலப்படுத்தி சமாதானத்தோடு அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரிடத்தில் நான் செபித்தேன், கர்த்தரின் சத்தத்தை விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்துகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. இந்த கோடை காலத்தில் பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. கோடை காலத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிற ஆண்டவரே திடப்படுத்தல் ஆராதனைக்காய் செபிக்கிறோம் அப்பா. பேராயர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும் பொழுது தேவனுடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அந்த திடப்படுத்தல் பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய சமூகத்திலே பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்த பிள்ளைகள் மிகுந்த சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தருவீராக. ஆம் சுவாமி, வழிகாட்டும் ஒளி வீசுவோம் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, அநேகருக்கு நற்பாதையில் காட்டுகிற நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லுகிற திருச்சபையாகவும் திருச்சபை திருக்குடும்பங்களாகவும் எங்களை ஆசீர்வத்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவுது.